சட்டமன்ற தேர்தலில் எம்பிக்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்கள் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சிதம்பரம் தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தற்பொழுது காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். அதே போன்று தற்பொழுது ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்களும் மயிலம் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்து தற்பொழுது அதற்கான வேலைகளை துவங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அவிநாசி தொகுதியில் பார்த்தோமேனால் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்கள் போட்டியிடுவதாகவும் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து எம்பிக்கள் மாநில அரசியலுக்கு திரும்புவது குறிப்பிடத்தக்கது. எம்பிக்கள் மாநில அரசியலுக்கு வருவது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. தேசிய அளவில் பிரதிநிதித்துவத்துடன் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் ஏன் மாநில அரசியலுக்கு வருகிறார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. குறிப்பாக தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, தற்பொழுது நான் மாநில அரசியலுக்கு திரும்ப வேண்டியது என்னுடைய கடமை என்றும், அது பார்த்தோம்னால் தமிழ்நாடு அரசியல் களத்தையே வரக்கூடிய காலங்களில் மாற்றக்கூடிய ஒரு சூழல் எழுந்திருப்பதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். அதே போன்று சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரை கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் முன்னாள் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்த லட்சுமணன் அவர்களை போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை அவருடைய சொந்த தொகுதியான மயிலம் தொகுதிக்கு அவர் மாறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று எல்முருகன் அவர்களும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை அவிநாசி தொகுதி அவருக்காக கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. அவிநாசி தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதியை தான் போட்டியிடுவதற்காக அவர் பெற்றிருக்கிறார். இன்னும் ஒரு சில நாட்களில் பாஜகவின் வேட்பாளர் பட்டியலும் வெளியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் எம்பிக்கள் மற்றும் தற்போதைய எம்பிக்கள் மாநில அரசியலுக்கு திரும்பியிருப்பது பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து எழுப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது.